அவுட்டிங், ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். எவரெஸ்ட் ஷாஹி பிரியாணி மசாலா, டேஸ்ட்ல பெஸ்ட் எவரெஸ்ட். அன்பான குமுத பக்தி நேயர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆடி மாதம் 23 வியாழக்கிழமை 8/8/2024. நாளெல்லாம் திருநாளே 8/8/2024. இன்று வியாழக்கிழமை, குரோதி வருடம், ஆடி மாதம் 23ஆம் நாள். இன்றைய திதி சதுர்த்தி இரவு 11:47 வரை, பின்னர் பஞ்சமி. இன்றைய நட்சத்திரம் உத்திரம் இரவு 11:38 வரை, பின்னர் அஸ்தம். யோகம் மரண யோகம் இரவு 11:38 வரை, பின்னர் சித்த யோகம். இன்றைய நாள் மேல் நோக்கு நாள். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 3:40 முதல் கும்பம் ராசிக்கு சந்திராஷ்டமம். ராகு காலம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் தெற்கு திசை. பரிகாரம் எண்ணெய். கரணம் வனிஜை பத்ரம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை. இன்றைய சிரார்த்த திதி வளர்பிறை சதுர்த்தி. இன்றைய விசேஷம் சதுர்த்தி விரதம், நாக சதுர்த்தி. நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறப்பான ஒரு தகவலை பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்முடைய லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் தொந்தரவு கொடுக்கறதுக்கு மிக முக்கிய மூல காரணமாக இருக்கிறது கண் திருஷ்டி. இந்த கண் திருஷ்டி பிரச்சனையிலிருந்து செலவே இல்லாமல் எளிமையான முறையில் அந்த கண் திருஷ்டி தோஷத்தை நிவர்த்தி செய்கிறதுக்கான ஒரு எளிமையான ஒரு வழிமுறை என்னன்னா, வாரம் செவ்வாய்க்கிழமை அன்று சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம், சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு வீட்டுக்கு வெளியே வந்து நல்லெண்ணெய் தீபம், 2 நல்லெண்ணெய் தீபம், அதில் வாழைத்தண்டு திரியில் நம்ம தொடர்ந்து போட்டு கொண்டு வந்தீர்கள் என்றால் கண் திருஷ்டி தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்து மனதிற்கு மகிழ்ச்சியும் குடும்ப முன்னேற்றமும் சிறப்பான முறையில் உங்களுக்கு அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இன்றைய ராசி பலனுக்கு சென்று விடலாம். மேஷ ராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. புதிய பொறுப்புகள் எல்லாம் உங்களை தேடி வந்து அமைச்சு கொடுக்கும். பொருளாதார உயர்வுக்கான தன்னம்பிக்கை பலங்கள், திட்டங்கள், இது எல்லாமே சிறப்பான முறையில் வெற்றிகள் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 1ஆம் நம்பர். அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறமும். அதிர்ஷ்டமான தெய்வம் விநாயகரை வழிபாடு செய்வது சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செயலும் செய்வதற்கு முன்னாடி அனுபவம் பெற்றவரோட ஆலோசனை பெற்றுக்கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் சிறப்பான ஒரு வெற்றிகள் உங்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இன்றைய நாட்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் காத்து கொண்டு இருக்கின்றது. அதே நேரத்தில் சொந்தமாக தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களும் ஜவுளி வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கும் இன்றைக்கு புதிய யுக்திகளை கையாண்டு மனதிற்கு மகிழ்ச்சியும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு, வேலை தேடி கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கறதுக்கான தன்னம்பிக்கைகள் இன்றைய நாட்களில் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கப்பட இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர். அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். அதிர்ஷ்டமான தெய்வம் விநாயகரை வழிபாடு செய்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்கிறது. குடும்பத்தில் இருப்பவர்களும் நண்பர்கள் மூலமாகவும் திடீர் மனக்கவலைகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கெட்ட செய்திகள் உங்கள் மனதிற்கு வரத்துக்கான வாய்ப்பு சூழ்நிலையில் உருவாக்கி கொடுக்கும் அவர்கள் மூலமாக. அப்போ அவர்கள் மூலமாக வரக்கூடிய தகவலை நீங்கள் எடுத்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு வருத்தத்தையும் கவலையும் உருவாக்கி கொடுக்கும். அதனால் இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் அந்த கோபத்திலையும் ஆக்ரோஷத்தினால தேவையில்லாத பல சங்கடங்களும் தொந்தரவுகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்காது. எந்த ஒரு செயலும் இன்றைய நாட்களில் தாமதமாக தான் நடைபெறும். அந்த தாமதத்தினால
கோபத்தினால பல சங்கடத்தையும் தொந்தரவும் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்படின்றது இன்றைய நாட்கள் இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 5ஆம் நம்பர். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம். அதிர்ஷ்டமான தெய்வம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். கடகராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு இரட்டைப்பு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாட்களை உருவாக்கி இருக்கின்றது. பெண் குழந்தைகளாகட்டும் ஆண் குழந்தைகளாகட்டும் குழந்தைகள் மூலமாக பெற்றோர்களுக்கு நல்ல மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்குது. சிறு சிறு தடைகள் வந்தாலும் தடைகளை தாண்டி வெற்றி பெறக்கூடிய சிறப்பான நாளாகவும் இன்றைய நாட்கள் இருக்கிறது. சொந்தமாக தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், வேலைக்கு சென்று கொண்டிருப்பவர்களுக்கு மனதிற்கு தன்னம்பிக்கையும் உற்சாகத்தையும் உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய உங்களுடைய திறமைகள் வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள் அமைய இருக்கின்றது. அதிர்ஷ்டமான எண் 1ஆம் நம்பர். அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம். அதிர்ஷ்டமான தெய்வம் முனியப்பனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் 4 பேர் பாராட்டணும். அந்த மாரி ஒரு செயலை தான் இன்றைக்கி நீங்கள் செய்து கொண்டு இருப்பீங்க அப்படின்றது இருக்கிறது. அப்போ 4 பேர் பாராட்டணும், அதுக்கு நல்ல சேவைகள் செய்ய வேண்டும். அப்போ பொது காரியத்தில் இருப்பவர்கள், அரசியல் இருப்பவர்களும், அரசு ஊழியராக இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே இன்றைக்கி நல்ல பேரும் நல்ல புகழும் அமைத்து கொடுக்கக்கூடிய சிறப்பான நாளாக இன்று இருக்கின்றது. விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்களுக்கு அதிகாரத்தன்மை கூடக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 8ஆம் நம்பர். அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம். அதிர்ஷ்டமான தெய்வம் சிவனை வழிபாடு செய்வது சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. வெளியூருக்கு செல்லக்கூடியவர்கள் உங்களோட பயணத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொருளை வச்சுட்டு மறந்துட்டு அதனால் பெரிய இழப்புகளும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த டைமிங் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி முக்கியமான பொருளை மறந்துட்டு போகிறதுனால தேவையில்லாத இழப்புகள் சந்திக்கிறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கின்றனால கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். ஆடை ஆபரண சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். புதுசாக வீடு மனை வாங்க வேண்டும் என்ற எண்ணங்கள் சிந்தனையில் இருப்பவர்களுக்கு இன்றைய நாட்களில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 4ஆம் நம்பர். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். அதிர்ஷ்டமான தெய்வம் பெருமாளை வழிபாடு செய்வது சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் எதை நாம் கரெக்டாக திட்டமிட்டு செயல்படுத்தணுமே என்னால் அந்த காரியங்கள் வெற்றி பெருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அனுபவத்தை கற்றுக்கொண்டீர்கள். அந்த அனுபவ பாடத்தை வைத்து கொண்டு 4 பேர்த்துக்கு முன்னாடி மதிப்பு மரியாதையை கௌரவமாக வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு கொள்கையோடு இன்றைக்கி வாழக்கூடிய முயற்சிகள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். வாகன சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாட்களாக இன்றைய இருக்கிறது. வேலை செய்யக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா வேலை பளுக்கள் குறைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. சொந்த பந்தம் நண்பர்கள் வரவு செலவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் இன்னைக்கு வேண்டாம் இல்லாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது. இல்லைன்னா கவனமாக இருந்து கொள்வது ரொம்ப நல்லது. ஞாபக மறதினால தேவையில்லாத பல சங்கடத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 6ஆம் நம்பர். அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். அதிர்ஷ்டமான தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத பல சங்கடங்கள் தொந்தரவெல்லாம் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கின்றது. அதனால் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் சிந்தித்து செயல்படுத்துவது தான் பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல தேவையில்லாத பல சங்கடங்கள் இருக்கும். பழைய கடன் பிரச்சனைலாம் இன்னைக்கு தேவையில்லாத பல சங்கடத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்கள்னால ஆண்களுக்கு தேவையில்லாத கவலைகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கின்றது. வாகனத்தை பழுது பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் திடீர் விரைய செலவுகள் மனதிற்கு கவலையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர். அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். இன்று வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முனியப்பனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாட்கள் இருக்கின்றது. கடந்த காலகட்டங்களில்
நிறைய பிரச்சனைகளும் தொந்தரவுகளும் குழப்பங்களெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருந்திருக்கும். அதில் இருந்தெல்லாம் மீண்டு வெளிவரக்கூடிய ஒரு சிறப்பான நாட்களாக இன்றைய நாட்கள் உருவாக்கி கொடுக்க இருக்கின்றது. பெண்களுக்கு அரசு ஊழியராக இருக்கக்கூடியவர்களுக்கும் பெண்களாக இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள் அமைய இருக்கின்றது. புதிய நட்புகள் மூலமாக ஆண்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியும் தன்னம்பிக்கை ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒற்றுமை அடைய வேண்டும் என்ற முயற்சியும் மனதிற்கு மகிழ்ச்சியும் தன்னம்பிக்கையும் உத்வேகத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள் அமைய இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்ட எண் 4ஆம் நம்பர், அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறமும், அதிர்ஷ்டமான தெய்வம் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபாடு செய்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மகர ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சந்திராஷ்டம நாட்களில் என்னன்னா மனசு படபடப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். உடல் சோர்வு, மனச்சோர்வு, மனக்கவலைகள், என்ன செய்கிறது என்ன செய்யக்கூடாதுன்றதெல்லாம் தெரியாத அளவுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டு இருக்கின்றனால நேரத்துக்கு உணவு எடுத்துக்கொள்ள முடியாது, நேரத்துக்கு வேலைக்கு செல்ல முடியாது. அதனால் இன்றைக்கி என்னதான் திட்டினாலும் கொஞ்சம் பொறுமை காத்து கொள்வது நல்லது. ஏன்னா இன்றைக்கி ஒரு நாள் பொறுமையாக இருந்தீங்கன்னா தான் தேவையில்லாத இழப்புகளிலிருந்து சந்திக்கிறதுக்கு தேவையில்லை இழப்பிலிருந்து மீண்டு வெளியேறுவதற்கான சிறப்பான ஒரு வழிகாட்டுதலாக இன்றைக்கு உங்களுக்கு அமைய இருக்கின்றது. பெண்கள்னால ஆண்களும் ஆண்கள்னால பெண்களுக்கும் தேவையில்லாத மனக்கவலையில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இன்று இருக்கின்றது. பேச்சில் நிதானமாக இருந்து கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய அதிர்ஷ்டமான எண் 8ஆம் நம்பர், அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம். ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கும்பராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாளாக இன்று கருதப்பட இருக்கின்றது. விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு இரட்டைப்பு லாபத்தை இன்றைய நாட்களில் உருவாக்கி கொடுக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியும் புதிய வாய்ப்புகள் எல்லாம் தேடி வந்து அமைச்சு கொடுக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நல்ல செய்திகள், நல்ல தொல்லை இன்றைய நாட்களில் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. புதிய பொறுப்புகள் தேடி வந்து அமைச்சு கொடுத்தாலும் எதிர்கால திட்டங்களை திட்டமிட்டு வச்சிருப்பீங்க, அது சிறப்பான முறையில் செயல்படுத்துகின்ற ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் இன்றைக்கி ஏற்படுத்தி கொடுக்கும். பண சேமிப்பு ஆசைகளும் எண்ணங்களும் நிறைவேறும் அப்படின்றது இருக்கிறது. அதிர்ஷ்டமான எண் 7ஆம் நம்பர், அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறமும், அதிர்ஷ்டமான தெய்வம் முனியப்பனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மீனராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம வாழ்க்கையில் வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள் அமையும். ஊர் உலகங்கள் எப்படி யாரெல்லாம் நல்லவர்களாக இருக்கிறார்கள், யாரெல்லாம் கெட்டவர்களாக இருக்கிறான்ற ஒரு அனுபவத்தை பாடத்தை இன்று கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இன்றைக்கி சில இடங்களில் நீங்கள் உதவி கேட்கும்போது சில பேர் வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்லுவாங்க, சில பேர் இல்லாமையே நான் ஏதோ ஒன்று ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த நட்பு வட்டத்தில் எது நல்லது எது கெட்டதுன்ற ஒரு அனுபவ பாடத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு இரட்டைப்பு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அரசு ஊழியர் இருப்பவர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்களுக்கு தேவையில்லாத ஒரு மனக்கவலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுக்கு இன்றைய நாட்கள் ஞாபக மறதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இன்றைக்கி மன சங்கடங்களை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். கூட்டு தொழிலில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தை கொடுக்காம புதுசாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாக்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அதிர்ஷ்டமான எண் 1ஆம் நம்பர், அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். உங்களிடமிருந்து முகுந்தன் முரளி. ஃபேமிலி அவுட்டிங், ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். எவரெஸ்ட் ஷாஹி பிரியாணி மசாலா, டேஸ்ட்ல பெஸ்ட் எவரெஸ்ட்.